Hi friends, welcome to Christina Creations. Cooking with Christina ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பன்னீர் கிரேவி. தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். பன்னீர் 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 4 ஆனியன்ஸ், 2 டொமேட்டோ, ஒரு சில்லி, சின்னதாக ஒரு சில்லி, க்ரீன் சில்லி, அதுக்கப்புறமா கறி லீவ்ஸ் அந்த ஒரு இது மட்டும் எடுத்திருக்கேன். அப்புறமா ஹோல் ஸ்பைசஸ்க்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறமா சீரகம், சோம்பு, இது மிளகு கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போது எடுத்த ஆனியன்ஸ் அண்ட் டொமேட்டோவை சாப் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேணும். நாங்கள் வந்து வீட்டிலேயே எப்போவுமே ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் வந்து கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அண்ட் ஆல்சோ ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம். அதையுமே நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணுறது தான். ஈவன் சால்ட் கூட வீட்டில் ரெடி பண்ணுறது தான். சால்ட்டை ரெடி பண்ணுற வீடியோ அப்கமிங், அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் நான் வந்து சீரகம், சோம்பு, அதுக்கப்புறமா மிளகு வந்து இந்த மாதிரி உரலில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். இது வந்து ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்கும் நம்ம பன்னீர் கிரேவிக்கு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வில் வந்து நான் ட்ரிபிள் லேயர் கடாய் வச்சுருக்கேன். நம்ம செய்கிற பாத்திரம் கூட நம்ம செய்கிற ஃபுட்டுக்கான டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுங்கள், அலுமினியம் யூஸ் பண்ணாதீங்க. இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். நான் அதில் வந்து இப்போ பாத்திரம் சூடானோடனே எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் வந்து 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா சாட்டே பண்ணணும். நல்லாவே சாட்டே பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போ பார்த்திங்களா நல்லாவே வந்து அந்த கண்ணாடி மாதிரி வந்துருக்கு இல்லையா? ஸோ இந்த ஸ்டேஜில் வரும்போது, ஆனியன் கண்ணாடி மாதிரி வரும்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா ஆனியன் சீக்கிரமாக வதங்கும். கொஞ்சம் சாட்டே ஆனதுக்கப்புறமா டொமேட்டோஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா குக் ஆகணும். டொமேட்டோவும் ஆனியனும் நல்லா குக் ஆகணும். அந்த அளவுக்கு சாட்டே பண்ணுங்கள். குக் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து மசாலாஸில் ஆட் பண்ணிடுங்க. டர்மரிக் பவுடரும், காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா வந்து உங்களுக்கு கரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து நல்லா வேக விடுங்க. அந்த டொமேட்டோ நல்லா வெந்து மசிஞ்சு வரணும், அந்தளவுக்கு வேகணும். மூடி போட்டு வேக வச்சுடுங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்க தான் தெரியும். இது வந்து நல்லா ஆற வச்சுட்டு, ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு, சூடாக ஆட் பண்ணால் தெரிச்சிடும்னால ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக. இப்போ பாத்திரத்தில் அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்கிற க்ரீன் சில்லி அண்ட் கறி லீவ்ஸ் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடுங்க. க்ரீன் சில்லியை பாதி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த கேப்பில் வந்துட்டு நான் பன்னீரை வந்து நல்லா க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், குட்டி குட்டி பீசஸாக. அதை வந்து இது கூட ஆட் பண்ணி ஒரு கொதி வர வரைக்கும் விடுங்க. தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இந்த மசாலாவோட பன்னீர் ஆட் பண்ணி ஒரு கொதி வர வரைக்கும் விடுங்க. ஏன்னா பன்னீர்லேருந்து உங்களுக்கு தண்ணி பிரிஞ்சு வரும். அதனால் ஃபஸ்ட்டே தண்ணி அவசரப்பட்டு ஆட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி பன்னீர் ஆட் பண்ணி ஒரு கொதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வந்ததுக்கப்புறமா மிக்ஸி அலசி தண்ணியும் நார்மலாக எவ்வளோ உங்களுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த இடித்து வச்சுருக்கோம்ல, அந்த சீரகம், சோம்பு, மிளகு, அதையும் இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த மசாலாவோட வாசம் வந்து அப்படியே அடிக்காது, பச்சை வாசம் வந்து போகும். அதனால் ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சோடனே நான் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மிக்ஸி அலசி அந்த தண்ணி, அப்புறமா கூட கொஞ்சம் தண்ணி, அந்த உங்களுக்கு எவ்வளோ கிரேவி கன்சிஸ்டன்சி இருந்தால் ஓகேவோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து நல்லா தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரமும் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா உப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா இப்போ கொதித்து வரணும். பன்னீர் வந்து வேகிற வரைக்கும் இது வந்துட்டு கொதிக்கணும். அப்படியே லைட்டாக மேலே வந்து ஒரு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கணும். அப்படி இருந்தால் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், எம்மியான பன்னீர் கிரேவி வந்து ரெடி. நான் எம்மியாக சப்பாத்தியோடு வச்சு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு
கிறிஸ்டினா கிரியேஷன்ஸ். மறக்காமல் ரெசிபி ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.